வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆப்ஷன் ட்ரேடர், அதாவது மோஸ்ட்லி ஆப்ஷன் பையராக என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். மிஸ்டேக் நம்பர் 1, அதாவது முக்கியமான ஒரு மிஸ்டேக் எல்லா ஆப்ஷன் பையரும் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அந்த நமக்கு ஆப்ஷன் பையருக்கு சிலருக்கு தெரியும், அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, இந்த மணி அப்படிங்கிற 3 கான்செப்ட் பற்றி தெரியும். தெரியாதவங்க நீங்கள் போயிட்டு பழைய வீடியோஸில் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஆப்ஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த ரேஞ்சில் இருக்கிறது வந்து அடுத்த மணி. இனிமேல் வரப்போகிற மணி அப்படின்னா அது 17,000 ஆகிட்டு இருக்குன்னா 17,500 வரப்போகுதுன்னா அது அவுட் ஆஃப் மணி. ஆல்ரெடி வந்துட்டு அப்படின்னா 16,500னா அது இந்த மணி. இந்த ஆப்ஷன்ஸ் பையர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரப்போகிற மணி, அதாவது அவுட் ஆஃப் த மணி இருக்கு இல்லையா, அதை போய் வாங்கி வைப்பாங்க. ஏன்னா அதோட ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது அதோட அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தாலே வாங்கிட முடியும். ஸோ அதனால் அதை போய் வாங்குவாங்க. அதில் வர என்ன மிஸ்டேக் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். அது இல்லாமல் அதை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. இதை பற்றி நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னங்கிறத. வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிஃப்டி வந்து 17,698 அப்படிங்கிறதுல தான் நேற்று முடிவு அடைஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து சொல்லணும்னா, அட் த மணி அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த 17,600 இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 17,700 இருக்குது. ஓகேவா, அதாவது 17,700 17,700 இதோட கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அட் த மணி. ஓகேவா, இப்போ வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க வேல்யூ வந்து அட் த மணி. இப்போ அதாவது 18,000 இருக்கியா, இதுலேருந்து 300 பாயிண்ட் ஏறினா 18,000, அது வந்து அவுட் ஆஃப் த மணி. ஓகே, 17,200ங்கிறது ஆல்ரெடி அதை தாண்டி வந்தாச்சு. ஸோ அது வந்து இந்த மணி. இப்போ இதில் நீங்கள் ஒரு வேல்யூ பார்த்தாலே தெரியும். அப்போ அடுத்த மணியோட வேல்யூ பாருங்கள், 101 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 101ங்கிற மாதிரி இருக்குது. அவுட் ஆஃப் த மணி இனிமேல் வரப்போகிறது 18,000 வெறும் 14 ரூபா தான். அவன் 14 ரூபானா நீங்கள் வந்து எவ்வளோனா இப்போ பை பண்ணி பார்க்கலாமே, ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கிட முடியும். அப்போ அடுத்த மணி பார்த்தீங்கன்னா 5,000க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கிட முடியும். அதாவது இந்த மணிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 இருந்தால் தான் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்க முடியும். ஸோ அது ஆப்ஷன் பையராக என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஆப்ஷன் பையர், நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறவங்களாம் எங்கே போவாங்கன்னா, இந்த அட் த மணியில் தான் பை பண்ணுவாங்க. அதாவது கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது தான் பை பண்ணுவாங்க. ஆனால் சில பேர்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வந்து இதை வாங்குறதுக்கு பதிலாக இந்த அவுட் ஆஃப் தி மணி வாங்கினா வந்து நம்ம நிறையா வாங்கலாமே, ஒரு லாட்டுக்கு பதிலாக 20 லாட்டு வாங்கலாமே, 10 லாட்டு வாங்கலாமேங்கிற ஒரு எண்ணத்தில் வாங்க போவாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு இன்னும் அவங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஒழுங்காக கற்றுக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். இந்த மணி போகிறவங்க நிறையா பணம் வச்சுருக்கவங்க இந்த மணி போயிட்டு நல்ல ப்ராஃபிட் எடுப்பாங்க. எப்படி சார், எனக்கு புரியலையே சார், எதனால் வந்து நான் வந்து அவுட் ஆஃப் தி மணி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த மணி பார்ப்போம். அதாவது ஆல்ரெடி அந்த வேல்யூவை கிராஸ் பண்ணி வந்துருச்சு, அதோட சார்ட் பார்க்குறோம். ஓகேவா, நேற்று வந்து இப்போ ஒரு 1 மினிட் சார்ட் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து இந்த மணியோட 1 மினிட் சார்ட். நேத்திக்கு நம்ம வந்து ஒரு 12 மணிலேருந்து மட்டுமே பார்த்துப்போமே. ஓகே, 12 மணிலேருந்து என்ன பாருங்கள், கிட்டத்தட்ட 428லேருந்து ஒரு நல்ல ஒரு 500, கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் ஏறி திருப்பி ஒரு 20 பாயிண்ட் குறைஞ்சி திருப்பி இப்படியே போய் 540 கிட்டத்தட்ட பாருங்கள், 420லேருந்து 520, 120 பாயிண்ட் கிட்ட நேற்று மட்டுமே மாறி போயிட்டு வந்துருக்கு. தட் மீன்ஸ் 120 பாயிண்ட்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். போட்டதுக்கு டபுள் ட்ரிபிளாக கூட பார்க்கக்கூடிய ஒரு வேல்யூ. புரியுதா? அதாவது இப்போ இது வந்து எவ்வளோ லாட்டுக்கு வாங்கியிருப்போம், இந்த மணியை 25,000க்கு ஒரு லாட் வாங்கியிருக்காங்கன்னா, அவன் வெயிட் பண்ணியிருந்தானா இந்த இடத்துல வரும்போது அவனுக்கு 60,000 70,000 கிட்ட வேல்யூ போயிருக்கு. கிட்டத்தட்ட 40,000 ப்ராஃபிட் எடுக்கலாம் இந்த ஒரு லாட்லேயே. ஸோ இதுதான் இந்த மணியோட பவர். ஆனால் உங்களுக்கு என்ன வேணும், அமௌண்ட் அதிகமாக வேணும். எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்குமோ அந்த அளவுக்கு இறக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வெயிட் பண்ணலாம். பெரிய ஏற்றம் இறக்கம் இருக்காது. நீங்கள் வந்து இதில் வந்து யோசிக்கலாம். மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 20 புள்ளி தான் ஏறி இருக்குது நேற்று பொறுத்த வரைக்கும். பெருசாக நேற்று ஒரு மார்க்கெட்டை ஒரு சேஞ்ச் இல்லை. ஆனாலுமே இதோட வேல்யூஸ் பாருங்கள், எந்த லெவலுக்கு ஏறி இருக்குது, எந்த லெவலுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த மணியோட பவர். சரிங்க, நீங்கள் என்ன ஆப்ஷன் பையர் வந்து மோஸ்ட்லி அட் த மணி போவாங்கன்னு சொல்லி, அட் த மணி போய் பாருங்கள். இது அட் த மணியோட கிட்டத்தட்ட இந்த மணிக்கு வேல்யூலேயே இதுவும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கிட்ட 70 ரூபாயில் இருந்த ஸ்டாக்கு 111 ரூபாய்க்கு போய் மறுபடியும் 128 ரூபாய்க்கு போய் 112 ரூபாய்க்கு வந்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஒரு பையோ செல்லோ எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும் இந்த அட் த மணியில்.
ஓகேவா? 12 மணிக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா. நீங்கள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மணி வரும்போது நீங்கள் பை பண்ணிவிட்டு இங்கே செல் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் வந்திருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தீங்கனாலும் ஒரு 50 பாயிண்ட் கிட்ட 100 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே வாங்கி இங்கே வந்து பை பண்ணி செல் பண்ணி புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கனாலும் அதுலேயும் ஒரு 70 பாயிண்ட் 80 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட். ஸோ இதில் நல்ல நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் வெயிட் பண்ணியிருந்தா. பட் இப்போ அவுட் ஆஃப் த மணி போங்க, அதாவது கம்மியான ப்ரைஸுக்கு நிறைய லாட் வாங்குவீங்க இல்லையா, அதோட இடத்துக்கு போய் பாருங்கள். சேஞ்சஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏதாவது 12 ரூபாவில் வாங்கியிருக்கீங்க, அதோட ரேஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய்க்கு தான் ஹை போயிருக்கு. இப்போ எவ்வளோ ரேஞ்சு? வெறும் 8 ரூபா தான் ஏறி இருக்கு. ஓகேவா? வெறும் 8 ரூபா தான் ஏறி இருக்கு. ஆனால் அங்கே எவ்வளோ இருக்குது? இதே ரேஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு 100-120% ஏறி இருக்கு. ஸோ இதில் எந்த மாதிரியான ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்தாலுமே வேலை ஏறி இருக்கிறத பாருங்கள். 11 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 20 ரூபாய்க்கு தான் போயிருக்கு. அதாவது 8 ரூபா மட்டும்தான் ஏறி இருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னாலும், இந்த கம்மியாக இருக்கிறதுனால இதோட வேல்யூஸ் பெருசாக ஏறாது. அது ஒரு சின்ன சுற்றத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒன்று, அதனால தான் அவன் வந்து இந்த அவுட் ஆஃப் மணியில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தாலுமே இது வந்து ஒரு பெரிய மாற்றம் கொடுக்காது. எப்படின்னா, இந்த 22% அப்படிங்கிறது 0.25 நிஃப்டி இருக்கு இல்லையா, இந்த நிஃப்டி ஒரு 0.28, அதாவது ஒரு ஜஸ்ட் 0.06% சின்ன ஒரு ஏற்றம் கொடுத்தாலுமே இந்த அட் த மணியிலையோ இந்த மணியிலையோ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் இந்த அவுட் ஆஃப் த மணியில் இது வந்து 0.2 இருக்கிறது 0.4 0.5 போனால் தான் ஒரு சின்ன சேஞ்சாவது வரும். அதாவது இந்த 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 மணிலையும் அட் த மணிலையும் ஒரு 100 பாயிண்ட் ஏறுதுன்னா இதில் வெறும் ஒரு 8 பாயிண்ட்டோ 7 பாயிண்ட்டோ தான் ஏறும் இந்த அவுட் ஆஃப் த மணியில். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அட் த மணிக்கு நெருக்கமாக உங்களோட ஆப்ஷனை வாங்குறீங்களோ அதுக்கு அப்போ தான் உங்களால் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கு தகுந்த லாஸ் இருக்கும். ஆனால் அந்த அவுட் ஆஃப் த மணிலையும் லாஸ் இருக்கும். அதுதான் உண்மை. என்ன வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் இருக்கும். அவர் இந்த அட் த மணியை 5,000 ரூபா கொடுத்து நான் வாங்குறதுக்கு பதிலாக இது 700 ரூபாய் இருக்குது, இது நான் ஒன்று வாங்குறதுக்கு பதிலாக இதில் போயிட்டு நான் வந்து ஒரு 20 வாங்கிக்கிறேன், ஒரு 30 வாங்கிக்கிறேன் அப்படின்னு பல பேர் பண்ணுவாங்க. ஆனால் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த அவுட் ஆஃப் த மணியில் ஒரு சேஞ்சுமே நடக்காது. அதுக்கு பேர் தான் தீட்டா வேல்யூ, ஆல்ஃபா வேல்யூ, காமா வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இப்போ ரொம்ப 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 எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது. ஸோ இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன் பையருக்கு நியூவாக இருக்கீங்கன்னா எப்பயுமே ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எப்பயுமே அட் த மணிக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டாக்கை மட்டுமே வாங்க போகிறேன் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த அமௌண்ட்டோடையே நீங்கள் ட்ரேட் பண்ண வாங்க. இதை பல பேர் தெரியாமல் அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவுட் ஆஃப் த மணியில் போய் வாங்கி தான் பெரிய பெரிய லாஸ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணியில் வாங்குறது மூலிமா அதை அடுத்த நாள் ஹோல்டு கூட பண்ண முடியாது. அதுதான் அதில் ஒரு பெரிய பிரச்சனை. அவுட் ஆஃப் த மணியை வந்து அதை ஹோல்டு பண்ணவும் விட மாட்டாங்க. ஸோ அவுட் ஆஃப் த மணியை வாங்கினீங்கன்னா அதை என்றைக்கே நீங்கள் வாங்கி இன்றைக்கே செல் பண்ணுற மாதிரி ஒரு கட்டாயத்தில் போகும். ஸோ லாஸ் போயிட்டுருக்கு, நான் வந்து அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் யோசிக்க முடியாது, கொஞ்சம் தள்ளி வாங்கினீங்கன்னா. ஸோ இது என்னோட மொதல் அட்வைஸ். ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே அட் த மணி இந்த மணி, அதாவது இந்த மணி கூட விடுங்க, ஏன்னா அதுக்கு ரொம்ப அமௌண்ட் தேவைங்கிறதுனால அட் த மணிக்கு பக்கத்துலேயே உங்களால் வாங்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எப்பயுமே ஒரு ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களோட நிஃப்டியோட சார்ட்டை இப்படி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஒரு 1 மினிட் நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் எந்த ஆப்ஷன் வாங்கணும் முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதையும் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இதோட 1 மினிட் சார்ட்டில் உள்ள ப்ரீவியஸ் கேர்வை பாருங்கள். இதோட கேர்வ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கேர்வ் வந்திருக்குல்ல, இதே கேர்வு நிஃப்டிலையும் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட அதே கேர்வ் இந்த நிஃப்டியில் இருக்குது. அப்படிங்கும் போது நிஃப்டிக்கு தகுந்தவாறு அந்த ஆப்ஷனும் மூவ் ஆகுது அப்படிங்கிறதான அர்த்தம். இன்கேஸ் நிஃப்டியோட கேர்வ் இப்படி இருக்குது, நீங்கள் வாங்க போகிற ஆப்ஷனோட இப்போ அவுட் ஆஃப் மணி சொன்னேன் இல்லையா, அவுட் ஆஃப் மணியோட கேர்வ் பார்த்தீங்கன்னா அது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது இல்லையா. ஏன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏற்றம், இந்த இடத்துல ஒரு இறக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த அவுட் ஆஃப் த மணியில் பாருங்கள், இதோட கேர்வ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதில் என்ன மீன் பண்ண வருது அப்படின்னா, நிஃப்டியோட ஏற்றத்துக்கு தகுந்தவாறு இந்த ஆப்ஷன் மூவ் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். ஸோ இது மூலிமா நீங்கள் இதை வாங்கி வச்சுட்டு நிஃப்டி ஏறுது ஆனால் என்னோடது இறங்குது, என்னோடய மார்க்கெட் ஏறவே இல்லை, என்னோடய ஆப்ஷன் ஏறவே இல்லைன்னா அதுக்கு காரணம் நீங்கள் அவுட் ஆஃப் த மணி ரொம்ப தள்ளி வாங்கிட்டீங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்னோட அட்வைஸ் ஒன்று என்னன்னா, எப்பயுமே நிஃப்டிக்கவும்
நீங்கள் வாங்க போகிற ஆப்ஷனோட கேர்வும் ஒரே மாதிரி ப்ரீவியஸாக இருக்கா, அதுவும் நிஃப்டி ஏறும் போது நம்மளோட ஆப்ஷனுக்கும் ஏறுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை பை பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்ன வந்து ஆப்ஷன் பையராக என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.